ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சவுத் இந்தியன் பைட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி இஞ்சி சட்னி. அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல ஒரு வாணலில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ரெண்டையும் சேர்த்து லைட்டாக பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அடுத்து 4 காஞ்ச மிளகாய் போட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க. ஒரு விரல் அளவு நீளமுள்ள இஞ்சியை இது போல் கட் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயிலேயே 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இது மாதிரி கட் பண்ணிவிட்டு நல்லா சேர்த்து வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை, கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு வதங்கினா போதும். மீடியம் சைஸ் தக்காளியை போட்டு வதக்குங்க. சின்ன கோழி குண்ட அளவு புளி எடுத்துக்கோங்க. அதையும் சேர்த்து 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்குங்க. ஒரு 3 நிமிஷத்துக்கு அதை மூடி வச்சு வேக விடுங்க. பாருங்கள், எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வெந்து வந்திருக்கு. இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் வெல்லம், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கு நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு தட்கா பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளித்து ஒரு வரமிளகாவை கிள்ளி போட்டு தாளிச்சிருக்கேன். அவ்வளோதான், இஞ்சி சட்னி ரெடி ஆகிடுது. நீங்களும் இந்த இஞ்சி சட்னியை இதே அளவுகளோடு செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சவுத் இந்தியன் பைட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரணும்னா பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.